Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. மதுரையிலிருந்து மணிகண்டன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். மணிகண்டன், மதுரையில் இந்த தேர்தல் களம் எப்படி இருந்தது? அது மட்டுமல்லாம இப்போ இந்த தேர்தல் பரப்புரை ஓய்வடைந்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலம், இந்த தேர்தல் நாளுக்கும் இந்த தேர்தல் முடிவடைந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த தேர்தல் தொடர்பான எந்த மாதிரியான பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூவும் நமக்கு நேரலையில வந்து சொல்லி இருக்கிறார். இதை கண்காணிக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? கார்த்திகா, தமிழகத்தில் மாலை 6 மணியோடு பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அரசியல் கட்சியினரும் சரியாக 6 மணிக்கு தங்களுடைய பரப்புரைகளை சரியாக நிறைவு செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சரியாக 6 மணிக்கு தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கின்றனர். இந்த பிரச்சாரம் நிறைவடைந்தாலும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இதற்கு அடுத்த பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றனர். குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும். குறிப்பாக விடுதிகள், திருமண மண்டபங்களில் வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள் தங்கி இருக்கிறார்களா என்பது குறித்த சோதனை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எதிர்வரும் 3 தினங்கள் பணப்பட்டுவாடா எதுவும் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழுக்கள், நுண் பார்வையாளர்கள் அதிக அளவில் நியமனம் செய்யப்பட்ட அவர்களும் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு வாகன சோதனைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 70க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் 3 பிரிவுகளாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர். இந்த தேர்தல் பணிகள் ஒருபுறம் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வேட்பாளர்கள் மற்றும் யாரேனும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றனரா என்கிற கண்காணிப்பையும் தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் குறிப்பாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு பாஜக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். ஏற்கனவே இங்கு வேட்பாளர்கள் மீது ஒரு சில வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தாலும் முறையான கண்காணிப்பு என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் விதி மீறல்கள் அல்லது சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பணிகளையும் தேர்தல் அதிகாரிகள் செய்ய இருக்கின்றனர். கார்த்திகா, Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip.